அஸ்ஸலாமு அலைக்கும். இது சென்னை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிலக்கரை ஸ்பெஷல் மட்டன் இடியாப்ப பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெங்காயம் 4, 3 தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை எடுத்துக்கிட்டேன். மட்டன் 1/2 kg எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், நெய் ஒரு 100 கிராம்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். ஒரு கப் துருவன தேங்காயில் இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. 8 பீஸ் இடியாப்பம் இது மாதிரி உதுத்து வச்சுக்கலாம். நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் போட்டு வதக்கிடலாம். ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வெந்ததும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறலாம். அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். அடுத்து நம்ம மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் 4 இதை சேர்த்துக்கிறலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி டைமில் நெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சில்லி பவுடரை சேர்த்துட்டு மட்டனையும் சேர்த்துடலாம். மட்டன் வேகிறதுக்காக இதில் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்காக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற கோகனட் மில்கில் ஃபஸ்ட்டு மில்கை நம்ம தனியாக வச்சுட்டு மற்ற மில்கை இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து
வேக வச்சிடலாம். நாம் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலை இடியப்பத்தில் இது மாதிரி செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு இடியப்பத்தை அதில் இந்த அளவு கிரேவி இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம்மில் விட்டுடலாம். இது மாதிரி நல்ல சின்ன தீயில் தம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம திறந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடலாம். இதோட நம்ம இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நல்ல டேஸ்டியான மட்டன் இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.